வணக்கம் நேயர்களே. வாஸ்து பற்றிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாகவே வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி பார்த்து வீடு கட்டுறோம், ஃபேக்ட்ரி கட்டுறோம். ஆனால் இந்த மாதிரி கட்டுற ஃபேக்ட்ரியோ வீட்லேயோ வாஸ்துன்றது ரொம்ப முக்கியமான விஷயன்ற மட்டும் மறந்துடுறோம். இந்த மாதிரி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கட்டுற பில்டிங்ஸ்லேயோ வீட்லேயோ பிரச்சனை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிரச்சனையோடு தான் வாழணுமா? இல்லைங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து எப்படி விடுபடுறது அப்படின்றத வாஸ்து சயின்ஸ் மூலமா உங்க சந்தேகங்களுக்கு விடையளிக்க வாஸ்து விஞ்ஞான ஆராய்ச்சியாளர், வாஸ்து பேராசிரியர், வாஸ்து சயின்ஸ் வேர்ல்ட் ரிசர்ச் சென்டர் ஃபவுண்டர் டாக்டர் பிஆர்பி ஒலிமுத்துஜியை சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாகவே வாஸ்து பிரச்சனைனா வீட்டை இடிச்சோ இல்லை ஃபேக்ட்ரியை இடிச்சோ தான் சரிப்படுத்த முடியும்னு ஒரு ராங் ஐடியா மக்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேண்டாங்க. உங்கள் வீட்டில் ஒரு செங்கலை கூட நகர்த்த வேணாம். உங்கள் வீட்டில் என்ன வாஸ்து பிரச்சனை இருந்தாலும் அதை இடிக்காமல் எப்படி சரிப்படுத்துறதுன்னு இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் சார், ஐம் மகேஷ் ராய்ச்சந்த். கோல்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். கடந்த 10 வருஷமாக வாடகை வீட்டிலேருந்து தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு திருமணமும் அந்த வீட்டில் தான் நடந்துச்சு. சார், இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, ஆஃப்டர் மேரேஜ் ஓன் ஹவுஸ் வாங்கிட்டு நாங்கள் சென்னை பாரிஸ்லேருந்து எக்மோர் வந்துட்டோம். எங்கள் சொந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து தொழில் அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒய்ஃப்க்கும் கன்சீவ் நிற்க மாட்டேருது. வேறு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. என் வீடு எப்படின்னா, சவுத் வெஸ்ட் என்ட்ரன்ஸ் ஓப்பனிங் இருக்குது, சவுத் ஈஸ்டில் போர்வெல் போட்டிருக்கோம், நார்த் ஈஸ்ட் ஓவர் டேங்க் இருக்குது. வாடகை வீட்டில் இருக்கும்போது நல்லா இருந்தேன்னா சொந்த வீட்டில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு நல்ல பதிலாக சொல்லுங்கள் சார்னு கேட்டு. மிஸ்டர் மகேஷ் அப்படிங்கிறவங்க வந்து ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா அவருடைய புது வீடு, இப்போது வீடு கட்டி வீட்டுக்கு போன பின்னாடி தான் அவருக்கு வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுத் வெஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து போர்வெல் போட்டிருக்காங்க, எக்ஸ்டென்ஷன், அதாவது சவுத் ஈஸ்ட்டில் போர்வெல் போட்டிருக்காங்க, சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரன்ஸு, நார்த் ஈஸ்ட்டில் ஓவர் டேங்க் போட்டிருக்காங்க. 3 இடங்களில் பாதிப்பு. ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு இடத்துல பாதிப்பு இருந்தாலே அவங்களுக்கு வந்து தொழில் மற்ற முன்னேற்ற தடைகள் ஏற்படும். இவங்களுக்கு 3 இடங்களில் பாதிப்பு. சவுத் வெஸ்ட்டு தான் என்ட்ரன்ஸ் ஓப்பனிங், தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கூடாது. அந்த எனர்ஜிகள் ரேஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய இடம் நார்த் ஈஸ்ட், போய் அடையக்கூடிய இடம் சவுத் வெஸ்ட். அப்போ சவுத் வெஸ்ட்டில் எனர்ஜிகள் பாசிட்டிவ் ரேஸ் எல்லாம் வெளியாகிடுச்சுன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிடும். அப்போ அந்த என்ட்ரன்ஸுக்காக சில ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணணுங்க. சித்தர்கள் மகப்படி சில மெட்டல்கள் அதை எனர்ஜைஸ் பண்ணி அதை பண்ணிடலாம். அடுத்தால பார்த்திங்கன்னா வந்து அந்த சவுத் ஈஸ்ட்டில் போர்வெல், அந்த போர்வெல்லில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக, நார்த் ஈஸ்ட்டில் போர்வெல் இருந்தால் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அதே மாதிரி கொண்டு வரதுக்கு நம்ம சித்தர்கள் மகப்படி சில ட்ரீட்மெண்ட் பண்ணி அதையும் பாசிட்டிவ் நார்த் ஈஸ்ட்டில் உள்ள எஃபெக்ட் கிடைக்கிற மாதிரி அதை கொண்டு வந்துடலாம். அதேமாதிரி நார்த் ஈஸ்ட்டில் ஓவர் டேங்க் போட்டிருக்கிறதையும் நம்ம வந்து பாசிட்டிவ் ஆக்க முடியும். நிச்சயமாக அவருக்கு வந்து முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 100% அது வாய்ப்பு உண்டுங்க. குருநாத ஆசீர்வாதத்தில் பாசிட்டிவாக பண்ண முடியும். வாடகை வீட்டில் உள்ளவங்களுக்கு வாஸ்து குறைபாடுகளிலிருந்து விடுபட வாய்ப்பே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. வாடகை வீட்டில் உள்ளவங்களுக்காக என் குருநாதருடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது தான் வாஸ்து தீப ஒளி ஆயில். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து 108 வகையான அரிய வகை மூலிகைகளால் ஆனது. உங்கள் வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகளை, அந்த வீட்டினுடைய வாஸ்து குறைபாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜிகளை இந்த ஆயில் மூலமாக வீட்டில் வந்து பூஜை ரூமில் நீங்கள் 2 தீபம் ஏற்றணும். ஒரு தீபம் நார்த் ஃபேஸிங், இன்னொரு தீபம் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கேஸ்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணி இந்த தீபத்தில் நீங்கள் வந்து இந்த ஆயிலை கொண்டு தீபம் ஏற்றும் போது இந்த லிக்விட் ஸ்டேஜில் உள்ள அந்த ஆயில் அப்படி தீபம் ஏற்றி வேப்பக் ஸ்டேஜ் ஆகும்போது அந்த இடத்தோட பாசிட்டிவ் அயனினுடைய எண்ணிக்கை அதிகமாகும். வாஸ்துனுடைய பேசிக்கே அந்த இடத்தோட எனர்ஜி தான். நீங்கள் தொடர்ந்து இந்த தீப ஆயிலை கொண்டு நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜிகள் நல்லிஃபை ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ் எனர்ஜிகள் வந்து கிரியேட் ஆகும். ஒவ்வொரு வீட்டின் பிரச்சனையை தீர்க்க இதோ வந்து விட்டது வாஸ்து தீபாவளி ஆயில். உலகில் முதன் முறையாக மெடிக்கல் வாஸ்து சயின்ஸ், மெடிக்கல் வாஸ்து தெரப்பி போன்ற விஞ்ஞான வாஸ்து முறைகளை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்கிறார் வாஸ்து விஞ்ஞான ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் டாக்டர் பிஆர்பி ஒளிமுத்து அவர்கள். நீங்கள் வாங்க விரும்பும் ராசி கற்களில் உள்ள எனர்ஜி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியா நெகட்டிவ் எனர்ஜியா என்பதை யூகேவில் இருந்து தெரிவிக்கப்பட்டு இந்தியாவில் முதல் முறையாக அறிமுகமாகியுள்ள EFI எனர்ஜி ஃபீல்ட் இமேஜிங் சிஸ்டம் மூலம் எனர்ஜிகளை கண்கூடாக கண்டறிந்து பயனடையலாம். உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண அணுகவும் வாஸ்து விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்
டாக்டர் BRB ஒளிமுத்து அவர்கள். வாஸ்து விஞ்ஞான உலக ஆராய்ச்சி மையம், நம்பர் 23, மீனாட்சி பவனம், 2வது மாடி, ஸ்ரீ மகாலட்சுமி தெரு, ஸ்ரீ சிவா விஷ்ணு ஆலயம் எதிரில், டி நகர், சென்னை 6,17,000. போன் 044 42128196 9443381073. வெப்சைட் www.vastuscience.in. முன்பதிவு பெற்று வரவும்.